அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி PF கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க PF பணம் வந்து சேரும். பெரியார் மணியம்மை Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நடிகர் சூர்யாவுடைய கருப்பு திரைப்படம் நாளைக்கு, அதாவது மே 14ஆம் தேதி வந்து வெளியாக போகுது. இந்த படத்துக்கு சூர்யா ரசிகர்கள் மட்டும் இல்லாம ஜெனரல் ஆடியன்ஸ் மத்தியிலையும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு ஏன்னா, சூர்யா அவர்களுக்கு ஒரு ப்ராப்பர் தியேட்டரிக்கல் ஹிட் அமைஞ்சி ரொம்ப வருஷம் ஆகுது. சூர்யா ரசிகர்கள் சூர்யா அவர்களுக்கு ஒரு ப்ராப்பர் தியேட்டரிக்கல் ஹிட் பிளாக் பஸ்டர் ஒரு மூவி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தானா சேர்ந்த கூட்டம்ல ஆரம்பிச்சு NGK, எதற்கும் துணிந்தவன், கங்குவா, ஏன் இப்போ ரெட்ரோ வரைக்குமே சூர்யா ரசிகர்கள் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு தியேட்டரிக்கல் ஹிட் வரும் எந்த ஃபிளாஸும் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுக்கிடையில சூர்யா அவர்கள் சூரரை போற்று, ஜெய்பீம்னு 2 உலகத்தரமான திரைப்படங்களை இறக்குனாலுமே இந்த 2 படங்களுமே தியேட்டர்ல ரிலீஸ் ஆகலன்ட்டு சூர்யா அவர்களுடைய ரசிகர் மட்டும் இல்லாம சினிமாவை விரும்பக்கூடிய எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் எனக்கு தெரிஞ்சு சிங்கம் 2 தான் இதுக்கு முன்னாடி சூர்யா அவர்களை நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ணி தியேட்டர்ல பார்த்த ஒரு திரைப்படமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா அஞ்சான் வந்துச்சு. அஞ்சான் திரைப்படத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து உங்களுக்கே தெரியும். அந்த படத்துல சூர்யா லுக்கா இருக்கட்டும், சமந்தாவுடைய அந்த பேர் காம்பினேஷனா இருக்கட்டும், வித்யுத் ஜமால் அவருடைய ஆக்டிங்கா இருக்கட்டும், அது இல்லாம யுவன் சங்கர் ராஜா அவருடைய இசையா இருக்கட்டும், எல்லாமே வந்து பெஸ்டா இருக்கும். ஸ்டோரி வைஸாவும் ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்ன தேவையோ அந்த மீட்டர்ல கரெக்டாவே பண்ணிருப்பாங்க. நல்ல எங்கேஜிங்கான ஒரு படம். ஆனா அப்போ ஒரு சில காரணங்களால அந்த படம் வந்து ஓடாம போயிடுச்சு. அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டா ரீரிலீஸ் ஆகியும் கூட மறுபடியும் அந்த படம் வந்து ஒண்ணுமே பெருசா பண்ணல. அதுக்கப்புறமா சூர்யா அவர்கள் வெங்கட் பிரபு கூட சேர்ந்தாங்க. அந்த படத்துக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. அதுலயும் சூர்யா அவர்களுடைய லுக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு புதிய விதமான ஒரு ஜாலியான ஒரு கமர்ஷியல் படம் பார்க்க போறோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த படம் சரியாவே போகல. அஞ்சான் திரைப்படம் வசூல் பண்ணதை விட ரொம்பவே குறைவாவே அந்த படம் வசூல் பண்ணுச்சு. விமர்சன ரீதியாவுமே ரொம்பவே கடுமையான விமர்சனங்களை அந்த படம் மேல வச்சாங்க. அதுக்கப்புறமா சூர்யா அவர்கள் பசங்க 2 திரைப்படத்தில் நடிச்சிருந்தாரு. அதுல அவருக்கு ஒரு மெயின் ரோல் இல்லைனாலுமே ஒரு கேமியோ மாதிரி பண்ணிருப்பாரு. அது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இந்த எல்லா விமர்சனத்தையுமே ஏத்துக்கிட்டு சரி செஞ்சுக்கிட்டு 24 அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாரு. அந்த ப்ராஜெக்ட் அப்ப இருக்கிற தமிழ் சினிமா ரசிகர்களால கொண்டாடப்படவே இல்லை. இப்போ வந்து அந்த படத்தை கொண்டாட தவிர்த்தீங்களே இந்த மாதிரிலாம் வந்து மீம்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த டைம்ல அதை செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு திரைப்படம். அந்த படம் அப்போ சரியாவே போகல. இதுக்கப்புறமா சூர்யா அவர்கள் சிங்கம் 3 பண்ணாரு. அது அவருடைய சேஃப் ஜோனா இருந்தாலுமே அந்த திரைப்படம் 1, 2 ஏற்படுத்தின தாக்கத்தை கொஞ்சம் கூட தரல அப்படிங்கறதா வந்து உண்மை. ஹரி அவர்களுக்கும் அந்த படம் வந்து சரியா போகாததுல ரொம்பவே வருத்தம் இருந்துச்சு. அப்புறம் தானா சேர்ந்த கூட்டம், NGK, இந்த மாதிரி திரைப்படங்கள் எல்லாம் சூர்யா ரசிகர்கள் சூர்யா அவர்கள் தியேட்டரிக்கல் ஹிட் வந்து தருவாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. கொஞ்சம் வருஷமா கங்குவா திரைப்படம் மேல அவங்க ரொம்பவே பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா அந்த படம் வெளியாகி விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் சரியா போகவே இல்லை. அதுக்கப்புறமா இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் அவர் மேல வந்து ரொம்பவே பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாங்க சூர்யா ரசிகர்கள். அந்த நம்பிக்கையை கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் ஓரளவுக்கு காப்பாத்திட்டாரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா சிங்கம் 2க்கு அப்புறமா சூர்யா அவர்கள் நடிச்ச திரைப்படங்கள்ல இது எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டென்ட் வந்து டெலிவரி பண்ணாரு. அந்த திரைப்படத்துல ரொம்ப பெரிய ஒரு குறையா சொல்லப்பட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் வந்து வேற ஜோனை நோக்கி பயணிக்குது, இது அந்த படம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. இதே கம்ப்ளைண்ட் வந்து கார்த்திக் சுப்ராஜ் எடுத்த ஜிகர்தண்டா XX அந்த திரைப்படத்திலயும் வந்து இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற மாதிரி இருக்கு, செகண்ட் ஹாஃப் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஜெனரல் ஆடியன்ஸும் சூர்யா ரசிகர்களும் எந்த மாதிரிலாம் சூர்யாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அதெல்லாம் வந்து பார்த்தாங்க. செகண்ட் ஹாஃப் யாரையுமே வந்து திருப்தி படுத்தல அப்படிங்கறதா வந்து உண்மை. இதுக்கப்புறமா கருப்பு திரைப்படத்தை சூர்யா ரசிகர்கள் மலை போல நம்பியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். டீசரா இருக்கட்டும், ட்ரெய்லரா இருக்கட்டும், சூர்யா ரசிகர்கள் சூர்யா அவர்கள் எப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் படமா அது கிரியேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த நம்பிக்கையை RJ பாலாஜி அவர்கள் காப்பாத்துவாரா அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த சூர்யா ரசிகர்களோட ஒரே கேள்வி அப்படின்னு வந்து சொல்லணும். இப்போ நான் சொன்ன எல்லா சரியா போகாத திரைப்படத்துக்கும் ஒரு ஆடியன்ஸ் வந்து இருக்காங்க. டிவியில திரும்ப திரும்ப அந்த படத்தை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கலாம். ஆனா அந்த சமயத்துல சூர்யா ரசிகர்கள் அந்த படத்துக்கு ஒரு வரவேற்பை வந்து தரல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். RJ பாலாஜி ஒரு நம்பிக்கை வாக்குறுதி கொடுத்திருக்காரு. நிறைய தியேட்டரிக்கல் மூமெண்ட் நிறைந்த திரைப்படமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சாய் அபியங்கர் அவருடைய மியூசிக்குமே வந்து நிறைய பாடல்கள் ஹிட் ஆயிருக்கு. நாங்க 4 பேர் சாங் வந்தப்போ சரியா ஆடியன்ஸுக்கு ரிசீவ் ஆகல அப்படின்னு ஒரு விமர்சனம் இருந்தாலுமே லேட்டரா அந்த சாங் வந்து எல்லாருமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. RJ பாலாஜி அவரே வந்து சொல்லியிருந்தாரு, முதல்ல இந்த சாங் வந்து வெச்சதுக்கு அடிச்சாங்க, அதுக்கப்புறம் ஏன் வைக்கலன்னு அடிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. சோ பொறுத்திருந்து பார்ப்போம் கருப்பு எவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரியான கரண்ட் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு குமுதம் சினிமாவை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. PF அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி PF கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க PF பணம் வந்து சேரும். பெரியார் மணியம்மை Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். குமுதம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இந்த வைகாசி மாதத்தில் குரு பெயர்ச்சி வருகிறது. இந்த குரு பெயர்ச்சியில் குமுதம் தன்னுடைய நேயர்களுக்காக ஒரு சிறப்பான யாகத்தை வளர்க்கப் போகிறார்கள். குருவின் பாதிப்பு இருக்கக்கூடிய
12 ராசிக்காரர்களுக்கு நல்லது இருக்கும், தீங்கும் இருக்கும். அனைவரும் இந்த யாகத்தில் கலந்து கொண்டு யாகத்தினுடைய ரட்சையும் அங்கு கொடுக்கக்கூடிய பூஜை பொருள்களையும் வாங்கி வைத்துக் கொள்வது இந்த குருவின் பரிபூர்ண கடாட்சத்தை பெறுவதற்கு குமுதம் நிர்வாகம் இதை செய்திருப்பதற்காக பாராட்டுக்கள். நேயர்களும் இதில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.